எல்லாத்தினுடைய சக்தி அதிகமாகிறத பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ எதை குறைக்கிறதுனால என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுங்கிறத பார்த்துருவோம். முதல்ல இந்த விரல்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த விரலை இதோடு சேர்க்கும்போது சக்தி அதிகமாகுது. அதே விரலை ஆள்காட்டி விரலை கட்டை விரலுக்கு கீழே கொண்டு வந்து வச்சு, ஆள்காட்டி விரலை கட்டை விரலுக்கு கீழே வச்சு அதை கட்டை விரலை மேலே வச்சுக்கிறது. அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கட்டை விரலை மேலே வச்சுக்க தான் சொல்கிறேன், அழுத்த சொல்லலை. ஆள்காட்டி விரலை இப்படி கீழே வச்சு முனையை வச்சு மேலே கட்டை விரலை வச்சுக்கணும். இந்த முட்டிக்கும் கீழே இருக்கணும். இந்த விரல் முட்டி மேலே வைக்க வேண்டாம், முட்டிக்கும் கீழே. இந்த விரலில் ஒரு முட்டு இருக்குது இல்லையா, அந்த முட்டுக்கும் கீழே இப்படி வச்சுக்கணும். தெரியுதுங்களா எப்படி வச்சுருக்கேன்னு? எல்லாருக்கும் விசிபிளா? என்னங்கய்யா? ரெண்டு கையும் எல்லா முத்திரைகளும் 2 கையும். இந்த இந்த நடுப்புற ஒரு முட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே 2 முட்டுக்கும் நடுப்புறன்னு வச்சுங்களேன். ஓகேவா? இது வாயு முத்திரைன்னு பேர். இந்த முத்திரைகள் நீங்கள் ஆன்லைன்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய இருக்கும். இதை யார் செய்யலாம், யார் செய்யக்கூடாது, எவ்வளவு செய்யணும், அவ்வளவு தான் இப்போ நான் சொல்ல போகிறது. நீங்கள் முத்திரைகளில் இப்போ தான் ஆன்லைனில் அடிச்சிங்கன்னா எல்லா முத்திரையும் வந்துடும். இது வாயு முத்திரை. ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் பண்ணணும். காலையில் 15 நிமிஷம், மத்தியானம் 15 நிமிஷம், நைட்டு 15 நிமிஷம், 3ஆக பிரிச்சுக்கலாம். 4ஆக வேணாலும் பிரிச்சுக்கலாம், அதெல்லாம் உங்கள் இஷ்டம். உட்காந்துக்கிட்டு செய்யலாம், படுத்துக்கிட்டு செய்யலாம், கையை நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது இப்போ நான் சொல்கிறது முத்திரைகள் மருத்துவ ரீதியாக, மருத்துவ முறையில் நான் சொல்கிறேன். அதில் எந்த மாறுபாடும் வராது. உட்காந்து செஞ்சிங்கனாலும் படுத்துக்கிட்டு செஞ்சிங்கனாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இந்த 15 நிமிஷம், மத்தியானம் 15, நைட்டு 15 அப்படிங்கிறத டிவைட் பண்ணி பண்ணிங்கன்னா ஈஸி. 45 நிமிஷம் பண்ண முடியும்னாலும் பண்ணலாம், பட் அது சாத்தியம் இல்லை, வேண்டாம். 3 முறையாக பிரித்து செய்யலாம். இதுக்கு பேர் வாயு முத்திரைன்னு பேர். இதில் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பர்கின்சன் ஒரு நோய், உடம்பு இப்படி உதறும் கொஞ்சம் வயதானத்துக்கு பிறகு, பார்கின்சன், அந்த நோய் முற்றிலுமாக நீக்கப்படுகிறது. ருமாட்டிசம், மூட்டு வலி, அப்புறம் தசை செயலிழப்பு, தசை அந்த பிடிச்சி இழுக்குது இல்லை, கிராம்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வு உடம்பில் நடக்கிறது. அப்புறம் வாயு சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகள் சரியாக எனக்கு செரிக்க மாட்டேங்குது, கொஞ்சம் சாப்பிட்டாலே நிறையா வயிறு ஒப்பிக்குது அப்படிங்கிற அந்த ஃபீல் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிட்டோன்னே இந்த முத்திரையை செஞ்சுருங்க. வயிற்றுக்கோளாறு இருப்பவர்கள் சாப்பிட்டோன்னே செஞ்சுருங்க. மற்றபடி வலி சம்மந்தப்பட்டதுக்காக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாக்கா சாதாரணமாக எப்போ வேணாலும் செய்யலாம். வயிற்றுக்கோளாறுக்கு சாப்பிட்டோன்னே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் முத்திரையை வச்சுக்கிட்டு உட்காந்துருங்க. 3 முறை செய்யுங்க. 5 நாள், வெறும் 5 நாள் மட்டும் செய்யுங்க. என் ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குறேன். அதில் உங்களுக்கு சரியாகலைன்னா நீங்கள் ஃபோனில் கூப்பிட்டு என்கிட்ட கேட்கலாம். இது நிரூபிக்கப்பட்டது. நான் சொல்கிற இந்த முத்திரைகள் நிரூபிக்கப்பட்டது. இது வாயு முத்திரை. சரிங்களா? ஒரு முறை செஞ்சு பார்த்துருங்க. நான் சொல்லும் பொழுதே நீங்கள் அப்பப்போ அந்த ரெண்டு கையிலையும் செத்த நேரம் சேர்த்து நான் அடுத்த முத்திரை சொல்கிற வரைக்கும் நீங்கள் அந்த முத்திரையிலே வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் உடம்புல ஏற்படுற மாறுபாடு உங்களுக்கே தெரியும். 5 நிமிஷம் வச்சுருந்தாங்க. ஒன்று வாயால் ஏப்பம் வரணும், இல்லைன்னா பின்னால் காற்று பிரியணுங்க. 2ல் ஒன்று நடந்தே தீரும். அது நீங்கள் சாப்பிட்டதை பொறுத்து இருக்குது, நம்ம சாப்பிட்டதை பொறுத்து இருக்குது. இது இந்த முக்கியமான விஷயம். இந்த முத்திரையை வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல தூக்கம் வரும். இந்த தூக்கமின்மைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு ரொம்ப சிறந்த முத்திரை. அப்போ இதை ராத்திரியில் செய்கிறத படுக்கைக்கு போகிறப்ப செஞ்சிங்கன்னா 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஆனால் மறந்துட்டு இப்படியே கையை வச்சுக்கிட்டு இருந்துடக்கூடாது. இல்லை, தூங்கும்போது கையை விரிச்சுக்கணும் அந்த எட்ஜுக்கு போகிறப்ப. இல்லை எனக்கு அவ்வளோ கான்சியஸெல்லாம் இருக்க முடியாதுன்னா பக்கத்தில் சொல்லிவிட்டு அது படுங்க, இல்லைனா உட்காந்துட்டு செஞ்சுட்டு தூக்கம் வந்தோன்னே படுத்துருங்க. ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாமா? ரப்பர் பேண்டு போட்டால் ஒரு தெரியாக ஆகிடும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இப்படி செஞ்சால் எப்படி வாயுவை அதிகப்படுத்துமோ அதே மாதிரி இப்படி செஞ்சால் வாயுவை குறைக்குதுன்னு தெரியுது. ஒரு எல்லைக்கு மேலே குறைஞ்சதுன்னா வாயு போயிடும், உயிர் போகாதுல்ல. அதுதான், அதனால தான் அது ரப்பர் பேண்டெல்லாம் போட வேண்டான்னு சொன்னேன் ஐயாட்ட. இப்படி தான் வச்சுக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் எந்த முத்திரையிலும், இப்போ நான் நிறையா முத்திரைகள் சொல்ல போகிறேன், எந்த முத்திரைகளையும் அழுத்தம் கொடுத்து விடாதீர்கள். நல்லா அழுத்தினாக்கா சீக்கிரம் சரியாகணும்னு நினச்சிடாதீங்க. பூ மாதிரி வச்சுக்கணும், லேசாக வச்சுக்கணும், எந்த இடத்துலையும் வலியே தெரியக்கூடாது. அழுத்துனீங்கன்னா வேறு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்துடும், இந்த இடத்துலலாம் பெயின் வந்துடும். இது நான் சொல்லி கொடுத்து சில பேர் இந்த தவறை செஞ்சுட்டு வந்ததுனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நல்லா அழுத்தி வச்சுட்டு, சார் எனக்கு அந்த பிரச்சனை சரியாயிடுச்சு சார், ஆனால் இங்கே தான் வலிக்குது சாருங்கிறாங்க. எப்படி செஞ்சீங்க? நல்லா அழுத்தி தான் சார் வச்சுருந்தேங்கிறாங்க. அதனால் இப்போ சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, அந்த தவறை நீங்களும் செய்யக்கூடாதுங்கிறதுங்க. லேசாக வச்சுக்கிட்டா போகும், எந்த முத்திரையாக இருந்தாலும். சில முத்திரைகளுக்கு மட்டும் நான் டயத்தை குறைச்சிருவேன். நான் ஏதாவது சொல்லலை, பேச்சில் வந்து ஏதாவது வந்து முத்திரைகளுக்கு டைம் சொல்லலைன்னா நீங்கள் கேட்டுக்கலாம். இது வாயு முத்திரை. அடுத்தது ஆகாயம். இதை குறைக்கிறது. சார் வெற்றிடத்தை குறைச்சிடலாமா? குறைக்கக்கூடாதுங்க. சில இடங்களில் இந்த நடுவிரல்னு சொன்னீங்கனாலே உங்களுக்கு உடனே காதுன்னா நடுவிரல் அப்படின்னு ஞாபகம் வந்துடணும். நடுவிரலுக்கும் காதுக்கும் அவ்வளவு சம்பந்தம். காது வலி இருக்குது, இல்லை காது அடைச்சிருக்கு, பிறவி இல்லை காது கேட்காமல் இருக்கிறது, பிறவியிலே கேட்காமல் இருக்கிறதுங்கிறது அது கொஞ்சம் பெரிய விஷயம். திடீர்னு அடைச்சிருக்கு காதை, சரியாக காதில் உள்ள அப்படிங்கிற மாதிரி, இல்லை காதில் ஒரு சவுண்டு கேட்குது, இன்னும் சில பேருக்கு சவுண்டு கேட்கும், அதெல்லாம் வேறு ஒரு நோயினுடைய அறிகுறி. அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் காது சம்பந்தமாக எந்த பிரச்சனை இருந்தாலும் நடுவிரலை மடக்கி கட்டை விரலை மேலே வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. குறிப்பு எடுத்துக்கிறதுனா இப்படியே எழுதி வச்சுங்க. நீங்கள் தான் எழுதிக்கிறீங்க, உங்களுக்காக தான் எழுதிக்கிறீங்க. கட்டை விரலை மடக்கி நடுவிரலை மடக்கி கட்டை விரலை மேலே வைத்து கொள்ள வேண்டும். ஒரு வரி எழுதிங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆகாய முத்திரை. இப்படி செஞ்ச ஆகாய முத்திரை. அதை மடக்கி மேலே வச்சோம்னா சூன்ய முத்திரை. சூன்ய முத்திரை இதுக்கு பேர். இது ரொம்ப பேருக்கெல்லாம் போட்டுடலாம், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் தேவையில்லை. நம்ம மருத்துவத்துக்காக தெரிஞ்சுக்கிறோம், நமக்காக தெரிஞ்சுக்கிறோம். இது அப்படியே அந்த ஒரிஜினல் பேர் என்ன போக்குவரத்து வேணால் நான் சொல்கிறேன். பட் அதை பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுமை. அதனால் இது வந்து சூன்ய முத்திரை, ரைட்டுங்களா? காது சார்ந்த பிரச்சனைகளுக்கு. ஆனால் இதை கொஞ்சம் அதிக நேரம் பண்ணக்கூடாது, பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் பண்ணணும். காது சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, அதை விட லோ பிபின்னு ஒன்று சொல்லுவாங்க. திடீர்னு வந்து பிபி பிளட் ப்ரெஷர் குறையிறது, அவங்களுக்கு சூப்பரான முத்திரைகள். யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க லோ பிபிக்காரவங்க இருக்கிறாங்க அப்படின்னா இதை செய்ய சொல்லுங்கள். மயக்கம் வருதில்ல திடீர்னு, அப்படி சில பேருக்கு ஏன்னா நடக்குதுனே தெரியாது, நல்லா தான் சாப்பிட்ருப்பாங்க, திடீர்னு அப்படி மயக்கம் வரும், ஒரு கிடினஸ், இல்லைனாக்கா அந்த இடமே சுற்றும். அது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த முத்திரை, இதை முத்திரையை வச்சுட்டு உட்காந்து 5 நிமிஷத்தில் மயக்கம் தெரியாயிடும். ஒருத்தர் மயக்கம் போட்டு வந்து கொஞ்சம் அப்படி சரிஞ்சிட்டாங்க அப்படின்னாக்கா நீங்கள் இதை 2 கையும் மடக்கி இப்படி வச்சு செத்த நேரம் பிடிச்சிருந்தீங்கன்னா ஏஞ்சி உட்காந்துருவாங்க. வேடிக்கையாக இருக்கும், அவ்வளோ பெரிய விஷயம். அப்போ நடுவிரலை மடக்கி வச்சோம்னா 2 விஷயங்களுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமாக காது சார்ந்த பிரச்சனைகள், மயக்கம், திடீர் மயக்கம். காது சார்ந்த பிரச்சனைகள்னு சொல்லிட்டேன், அது எதுவாக இருந்தாலும் சரி. இந்த முதிரையை வச்சுக்கிட்டே ஒருத்தருக்கு வந்து காதில் வந்து அடைப்பு இருக்குது, ஏதோ சீடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இஎன்டிகிட்ட போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அந்த முத்திரையை 1 வாரம் செய்யுங்க, அதுக்கப்புறம் வேணால் திரும்பி வந்து நான் டாக்டரை நானே ரெஃபர் பண்ணுறேன் போகலான்னு. அவங்க வந்து செஞ்சுட்டு, சார் கிளியர் ஆகிடுச்சு சார், ஆனால் காதுலேருந்து என்னமோ இவ்வளோ பெருசு கட்டியாக வெளியில் வந்துச்சு சார் அப்படின்னாங்க. அது வந்தால் வேறு தேவையில்லாத விஷயங்க, அதுதான் பிரச்சனையாக இருக்கும். வந்ததுனால ஒன்றும் இல்லை, இனிமேல் நீங்கள் ஒன்றும் அதை பற்றி யோசிக்க வேண்டாம், முத்திரை செய்கிறத விட்டுருங்கன்ட்டேன். இந்த முத்திரை செஞ்சு காதிலேருந்து அதில் வந்து இருந்த ஒரு அடைப்பு, ஒரு கசடு, அது வந்து தானாக வெளியில் வந்து விழுந்துருச்சு.
வேறு எதுவுமே மருந்து போடல, உள்ளுக்கு மருந்து சாப்பிடல. அதனால் அவ்வளவு காதுக்காக ஏன் இதை சொல்கிறேன்னா, காதுக்கு அவ்வளவு சிறந்த முதிரை. நீங்கள் காது கோளாறுனா எல்லாம் தான், அது வலியோ சத்தம் கேட்குறதோ எதுவாக இருந்தாலும் இது ஞாபகம் வச்சு, ரைட்டுங்களா? காது இரைச்சல், அதான் காதில் சத்தம் கேட்குறது இரைச்சல், அதுமாரி எதுவாக இருந்தாலும் இது சரியாயிடும். எதுங்க அதான் இப்போ அடுத்தது தான் செய்வேன். குறைந்த நிமிடங்கள் 20 நிமிஷம் செஞ்சால் போதும். இந்த ஒரு முத்திரை 20 நிமிஷம் செஞ்சால் போகிறோம். அதிகமாக இதை வந்து இப்போ இந்த முத்திரை இதெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் செய்யலான்னு சொல்லிவிடுவேன். இதை மட்டும் 20 நிமிஷம், அதுக்கு மேலே வேண்டாம். பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இதை விட்டுறணும். இதை செய்யக்கூடாது, தொடர்ந்து செய்யக்கூடாது. 2 கை தான், எதுவாக இருந்தாலும் 2 கை தான். இதை தொடர்ந்து செய்யக்கூடாது. அடுத்தது மோதிர விரல். மோதிர விரல் கட்டை விரலோட சேர்த்தோம்னா நிலமுத்திரைன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதை மடக்கி அதேமாரி கட்டை விரல் கீழே வச்சு மேலே கட்டை விரலை வச்சோம்னா சூரிய முத்திரை. சூரிய முத்திரை இதை அப்படி வச்சுருந்தோம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதை தாண்டி உடம்பு வெயிட்டு அதிகமாக உள்ளவர்கள் இதை செய்யும் பொழுது உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டு குறைய ஆரம்பிச்சிடும். அப்படின்னா ஒரு நல்ல முத்திரை, அது ஞாபகம் வச்சுக்கலாம் தானே. மோதிர விரல் மடக்கி வச்சுக்கிறது உடம்பு வெயிட் போடாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு. அடுத்தது ஆன்டிபயோட்டிக், நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாகும். கண்ணுக்கு சிறந்த முத்திரை. இதை தொடர்ந்து செஞ்சிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கேட்ராக்ட் வராது. வந்தவர்கள் செஞ்சால் பாயிண்ட் ஏறாமல் இருக்கும். கண்ணாடியை கூட எடுத்தவர்கள் உண்டு இதை செஞ்சு. கண் சார்ந்த எதுவாக இருந்தாலும், கண்ணில் தசை வளர்றது, குளுக்கோமா, இந்த மாதிரி நிறையா இருக்குது கண்ணில். அந்த மாதிரி எந்த வியாதியாக இருந்தாலும் இது சரியாகும். இதையும் செஞ்சுக்கிட்டு இங்கே பயிற்சியில் கண் கழுவுதல்னு ஒரு பயிற்சி சொல்லி கொடுத்துருப்பாங்க, வந்தவங்களுக்கு தெரியும். அதையும் செஞ்சாக்கா கண் நோய் வரவே வராது. அப்போது இந்த முத்திரை வந்து கண், நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? சரி, என்னங்கய்யா? சூரிய முத்திரை. அடுத்தது சுண்டு விரல் மடக்கி வச்சா நீரை குறைக்கும் முத்திரை. நீரை குறைக்கும் முத்திரை எதுங்க? சுண்டு விரலாயா? அதுக்கு நீரை குறைக்கும் முத்திரை அவ்வளோதான். இது மெடிக்கல் டேம் தான், அதுக்கு ஒன்றும் அதில் நம்ம முத்திரையில் கிடையாது. இதை இப்படி வைக்கிறதுனால ஏன் நீரை குறைக்கணும் அப்படின்னா, உடம்புல வந்து நீர் அதிகமாச்சு அப்படின்னாக்கா, இப்போ காலில் வந்து முட்டில் வந்து 2 விஷயம் இருக்கும். நீர் அதிகமானால் கால் வீங்கிக்கிட்டு வலிக்கும். நீர் குறைஞ்சதுன்னா கால் முட்டில் வீக்கவே இருக்காது, ஆனால் வலிக்கும். இது 2 நடக்கிறது தான் முட்டு வலி. அப்புறம் அதுக்கு வந்து பெருசாக போய் நம்ம மூட்டு அறுவை மாற்று சிகிச்சை எல்லாம் பண்ணணும்னாக்கா திரும்பி அதுக்கப்புறம் நடக்கவே முடியாது. அதனால் அதெல்லாம் வேண்டாம். நம்ம இந்த எக்ஸசைஸ் எல்லாம் இப்போ சார் சொல்லி கொடுத்தாங்கல்ல, ஐயா சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதுலேயே நம்ம மூட்டெல்லாம் காப்பாற்றிக்கலாம். அப்படி இந்த இந்த முத்திரை செஞ்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மூட்டு வலியெல்லாம் இருக்காது. நீங்கள் எந்த மருந்தும் சாப்பிட வேணாங்க. விரல்கள் 5ம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம். இது வேலை செய்யலைன்னா தான் வியாதி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு 5 நாள் 10 நாள் இதை செஞ்சு பார்த்துட்டு இதிலே சரியாக போச்சுன்னா விட்டுற வேண்டியது தானே. நமக்கு என்ன, இல்லை கொண்டு போய் ஏதாவது மருத்துவர்கள்ட்ட என்ன பண்ண, மருத்துவர்கிட்ட கொண்டு போய் நிறையா காசெல்லாம் கொடுத்து செலவு பண்ணணுன்னு ஏதாவது அவசியமாக கட்டாயமா இல்லை. இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா எங்களை மாதிரி மருத்துவர்களுக்கெல்லாம் ஒன்றும் வருமானம் இல்லாமல் போகும். பரவாயில்லன்னு தான் நான் சொல்கிறேன். வராதிங்க, மருத்துவர்கள்ட்ட செல்லாதீர்கள். நீங்களே ஒரு மருத்துவர், அதை தெரிஞ்சுங்கன்னு தான் சொல்கிறேன். சரி, சுண்டு விரலை மடக்கி வச்சோம் அப்படின்னாக்கா நீரை குறைக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. இந்த முதுகு தண்டுவாடம் இருக்கு இல்லைங்களா, அதை சுற்றி ஃப்ளூரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுரப்பு சுரக்கும்.
ஒரு நீர் சுரக்கும். அது அதிகமானுச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஃப்ளூரசி. அந்த சுரப்புக்கு பேர் ஃப்ளூரசி. அதுதான் ஃப்ளூ ஜுரம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது அதிகமானுச்சுன்னா வர்றது தான் ஃப்ளூ ஃபீவர். அதை வந்து கட்டுப்படுத்தும். அது அதிகமானால் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, ஜுரம் மட்டும் இல்லை, அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனிச்சுனாக்கா பிரெயின் மூளையை போய் பாதிக்கும். ஏன்னா தண்டுவடங்கு அப்படிங்கிறதுனால. அதனால் வந்து அந்த மாதிரி ஜுரம் ஏற்படும், ஃப்ளூ ஜுரம் ஏற்படக்கூடிய காலங்களிலோ அல்லது வந்து இப்போ வந்துச்சுங்களே கொரோனா, அந்த மாதிரி ஏதாவது வைரஸ் சம்மந்தமான ஜுரம் வர்றப்ப இதை வச்சுக்கிட்டிங்கன்னா இம்மிடியேட்டாக ரிலீஃப் கிடைச்சிடும். மாத்திரைகளையும் சாப்பிட்டுக்க வேண்டியது. இந்த முத்திரை விரைவான குணம் கிடைக்கும் இல்லைங்களா? இது நீரை குறைக்கும் முத்திரை. உடம்புல நீர் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு நீங்களே கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை மருத்துவர் சொன்னாலும் சரி, இந்த முத்திரையை பயன்படுத்திங்கன்னா உடம்புல உள்ள நீர் குறைஞ்சிரும். சார் காது வலிக்கு சொன்னீங்கன்னா பல்லு வலி தானே பல பேருக்கு வருது. ஏது சார்? பல்லு வலி. பல்வலி. பல்வலி வர்றதுக்கு முத்திரையில் எதுவும் இருக்கா? இருக்குது சார், சொல்லிடுறேன். இது 3 இதுங்களா? இல்லை, இது நான் இப்போ எது வந்து நான் குறைவுன்னு சொல்லணும். இப்போ 20 நிமிஷம் இந்த முத்திரை சொன்னேன் இல்லைங்களா? இது 20 நிமிஷம் சொன்னேன். அதே மாதிரி இந்த முத்திரையும் மிக குறைந்த நிமிஷம், 15 நிமிஷத்துக்கு மேலே வேண்டாம். நீரை குறைக்கும் முத்திரை 15 நிமிஷத்துக்கு மேலே செய்ய வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்புல உள்ள நீர் சக்தி கிடுக்கிடுன்னு குறைய ஆரம்பிச்சிடும். குறைஞ்சதுன்னா அது கொஞ்சம் ஆபத்தும் கூட. அதனால் வந்து அதிகமாக செய்ய வேண்டாம். பிரச்சனை இருந்தால் மட்டும் செஞ்சால் போதும். இதில் சூரிய முத்திரை அதெல்லாம் 45 நிமிஷம். 45 நிமிஷம். எதை நான் வந்து குறைச்சி சொல்கிறேனோ அதை மட்டும் குறைச்சி சொல்லிவிடுவேன். பாக்கி எல்லாமே ஸ்டாண்டர்டாக நீங்கள் 45 நிமிஷம் வச்சுக்கலாம். சளி தொந்தரவு இருக்காது அடிக்கடி? இல்லை, வர்றேங்க ஒன்று ஒன்றா வரேன். இப்போ நான் எதுக்குங்க இதுக்கா? நீரை குறைக்கும் முத்திரை, அவ்வளவுதான். இப்போ இதெல்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. இது எல்லாமே 2 கைகளிலும் செய்ய வேண்டும். 2 கைகள்லையும் செய்யணும். சரிங்களா? சரி. இப்போ இந்த விரல்களுடைய அமைப்பு தான் நம்ம பார்த்தோம். இதில் சில மிக முக்கியமான முத்திரைகள், அதை மட்டும் சொல்லிடுறேன். அதாவது வந்து பெரிய பிரச்சனையாக நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான முத்திரைகள். இந்த பார்த்துங்க, நல்லா கவனிச்சிங்க. சுண்டு விரலை மடக்கி கட்டை விரலுக்கு கீழே, அடுத்த விரலை மடக்கி இந்த கட்டை விரலில் இருக்கக்கூடிய கோடு பகுதி இருக்குது இல்லைங்களா, நடுக்கோடு, கட்டை விரலில் ஒரு ரேகை இருக்கு இல்லையா நடுப்புற, அதில் 2வது விரல் மேலே 3வது விரல், சுண்டு விரல், நடுவிரல், மோதிர விரல், நடுவிரல். வருந்துருச்சுங்களா? புரியுது ஐயா? சுண்டு விரல் வைக்கல, நீங்கள் முதல்லேருந்து ஆரம்பிக்கணும். சுண்டு விரல்லேருந்து ஆரம்பிங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். முதல்ல சுண்டு விரலை கீழே வச்சுருங்க, கட்டை விரலுக்கு கீழே. கட்டை விரலுக்கு நடுப்புற மோதிர விரல், நடுவிரல், அதில் மேலே டாப்பில். இது 3 விரலுமே இந்த கட்டை விரலில் தான் நிற்க போகுது. ரைட்டுங்களா? இது பேர் பிராங்கியல் முத்திரைன்னு பேர். இதை ஒரு 10 நிமிஷம் செய்கிறதே கஷ்டம். ஒரு 5 நிமிஷமாவது செய்யுங்க. இதை ஒரு 10 நிமிஷமும் இன்னொரு முத்திரை சொல்ல போகிறேன். இது ஒரு 10 நிமிஷம் ஞாபகம் வச்சுங்க. பிராங்கியல் முத்திரை. ரைட்டுங்களா? சரி. அடுத்தது எல்லா விரலையும் இப்படி நீட்டிக்கிட்டு இந்த விரலை, நடு விரலை மட்டும் இப்படி மடக்கி 2 விரல் நெகத்தோட நெகம் இப்படி வச்சுங்களா. முதல்ல இப்படி வச்சுங்க முதல்ல, அப்புறமா இப்படி மடக்கிங்க. எல்லா விரலையும் ஒன்று சேர்த்துட்டோம். நடுவிரல் மட்டும் 2 விரல் மட்டும் சேர்ந்து உள்பக்கம் இருக்குது, நெகத்தோட நெகம் சேர்ந்து இருக்குது. ரைட்டுங்களா? வந்துருச்சுங்களா? சரி. இப்போது முதல்ல சொன்ன பிராங்கியல் முத்திரை, இப்போ சொன்ன 2வதாக சொன்ன கபமுத்திரை, இது 2ம் சேர்ந்து செஞ்சால், இது 5 நிமிஷம் அல்லது இது 5 நிமிஷம், ஒரு 4 முறை ஒரு நாளைக்கு, ஒன்று 20 நிமிஷம் கால்குலேட் ஆகிடும். இந்த முத்திரை 2யும் சேர்ந்து செஞ்சால் ஆஸ்மா, வீசிங்,
கண்டிப்பாக போயிடும். 15 நாளையில் போயிடும். முற்றிலும் குணம் கிடைக்கும். ஃப்ராங்கியல் இந்த முத்திரை, இது 2 முத்திரையும் போடும். இது 5 நிமிஷம், அது 5 நிமிஷம். இல்லை செஞ்சு இது 10 நிமிஷம், அது 10 நிமிஷம். ஒரு முத்திரை என்ன டைம் செய்கிறீங்களோ அதே முத்திரையை சேர்த்துங்க. பட் இது கம்பைண்டாக இது 2ஐயும் சேர்த்து செஞ்சால் தான் ஆஸ்மாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அது சரியாகிறதுக்கு இதுதான் 2 முத்திரையும் சேர்த்து தான் பண்ணணும். சாதாரணமாக இந்த வாயு முத்திரை போகும். சாதாரணமாக வாயு சம்மந்தப்பட்டதுக்கு இந்த முத்திரை போகும். இப்போ 2-3 பிரச்சனைகளுங்க. வாதம், பித்தம், கபம்னு சொல்லிட்டேன். வாதத்துக்கான முத்திரை இதுன்னு ஞாபகம் வச்சுங்க. கபத்துக்கான முத்திரையை தான் இப்போ சொல்லி முடித்தேன். பிராங்கியல் அண்டு கோல்டு முத்திரை. அடுத்தது பித்தம். பித்தம்னா என்ன? அதிகமாகிறது. இது அதிகமாகிறதுக்கு எது காரணம் அப்படின்னா கல்லீரல், கணையம், இதனுடைய சுரப்புகளில் ஏற்படக்கூடிய மாறுபாடு, அதுக்கு பேர் தான் பித்தம். இப்போ இது இந்த கம்பைண்டு ஆகி இதில் எல்லா உறுப்புகளும் அதில் கம்பைண்ட் ஆகி வரணும். நம்ம சாப்பிட்ட உணவு ஜீரணிக்கணும் அப்படின்னாக்கா அது ஒரு உறுப்பு, இந்த வயிறு மட்டும்லாம் கிடையாது. வயிறுங்கிறத நம்ம இப்படி வச்சுக்கிறோம். அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து இயங்கக்கூடிய விஷயந்தான் ஜீரணித்தல்ங்கிறது. அதனால் அதில் வந்து கல்லீரலும் கணையமும் சரியாக ஒர்க் பண்ணல, சரியாக அந்த சுரப்பு சரியாக இல்லை அப்படின்னாக்கா அதனால் ஏற்படக்கூடியது தான் சுகர் அப்படிங்கிறக்கூடிய பிரச்சனை. அப்போ சுகருக்கும் காரணம் எங்கே இருக்குதுன்னாக்கா ஜீரணித்தலில் தான் இருக்குது. ஜீரணம் சரியாக இருந்தால் சுகர்லாம் வராதுங்க, வரவே வராது. சுகருங்கிறது ஒரு நோயே இல்லை. அது அப்புறமா தனியாக ஒரு நாளைக்கு பேசுவோம். அதனால் வந்து இந்த 2 முத்திரை செஞ்சாச்சு. பித்தத்துக்கான முத்திரை தான் இந்த மயக்கம் வருது இல்லையா, அது பித்தம். அப்போ பித்தம் அதிகமாகிடுச்சு அப்படின்னாக்கா என்ன முத்திரைங்க? சூன்ய முத்திரை. சூன்ய முத்திரை. இப்போ 3 முத்திரைகள், 3 நோய்க்கு 3 முத்திரை சொல்லிட்டேன். வாயுவுக்கு 1, அப்புறம் கபத்துக்கு 2 முத்திரை சேர்த்து செய்யணும். பித்தத்துக்கு நடுவிரலை மடக்கி செய்கிறது பித்தம். வாதம், பித்தம், கபம், இது 3ஐயும் பேலன்ஸ் பண்ண இந்த 3 முத்திரையை மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஓகேங்க. லாஸ்ட்டாக ஒரு முத்திரை இப்போ சொல்கிறேன். இது வந்து உயிர் காக்கும் முத்திரை. இதுக்கு பேரே நான் இது தான் வச்சுருக்கேன். அதுக்கு சரியான பேர் மிருத்யு சஞ்சீவினி. மிருத்யு சஞ்சீவினி, உயிர் காக்கும் முத்திரை. முதல்ல நம்ம வாயு முத்திரை செஞ்சோம் இல்லைங்களா, அது மாதிரி ஆள்காட்டி விரலை இங்கே மடக்கி இங்கே வச்சுட்டு இந்த 3 விரலையும் சேர்த்துக்கணும். கட்டை விரல், நடுவிரல், மோதிர விரல். அவ்வளோதான். இது 3ஐயும் சேர்த்துக்கணும். சுண்டு விரல் நீங்களாக. இதுக்கு பேர் 3 பேர் இருக்குங்க. மிருத்யு சஞ்சீவினி, அபான வாயு முத்திரை. நான் வச்சுருக்கிற பேர் உயிர் காக்கும் முத்திரை. இந்த ஹார்ட் பேஷண்ட்டுக்கெல்லாம் நாக்குக்கு அடியில் ஒரு மாத்திரை வச்சுங்கன்னு டாக்டர் சொல்லுவாங்க. கையிலே வச்சுங்க இந்த மாத்திரையை. உங்களுக்கு ஏதாவது நெஞ்சை வலிச்சதுன்னா உடனே இந்த மாத்திரை எடுத்து நாக்கு கீழே வச்சுருங்க, உயிரை காப்பாற்றிக்கலாம், அப்புறமா டாக்டர்கிட்ட ஓடிட்டுங்க அப்படிம்பாங்க. அந்த சார்பிட்ரேட் மாத்திரை என்ன செய்யுமோ அதை இந்த முத்திரை செய்யும். இந்த முத்திரை செஞ்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஹார்ட்டு சம்மந்தமாக ப்ராப்ளம் வரவே வராது. எந்த அடைப்பில், உடம்பில் எந்த இடத்துல அடைப்பு இருந்ததுனாலும் அந்த அடைப்பை சரி செய்யக்கூடிய முத்திரை. அதனால் இதுக்கு பேர் உயிர் காக்கும் முத்திரை. இதை ஒன்றை மட்டும் கரெக்டாக திங்க் பண்ணி யோசிச்சுங்க. யாருக்கு ப்ராப்ளம்னாலும் இதை முதல்ல செய்ய சொல்லுங்கள். ஹார்ட் ப்ராப்ளம்னா இதை செய்ய சொல்லுங்கள். அப்புறமா நீங்கள் மருத்துவத்தை அழைச்சிட்டு போகிறதுனா போங்க. ஐயா சொன்னாங்க மூச்சு பயிற்சி செய்யலாமான்னு. முத்திரை செஞ்சுக்கிட்டே மூச்சு பயிற்சி செய்யலாமான்னு கேட்டாங்க. முத்திரை செஞ்சுக்கிட்டே மூச்சு பயிற்சி செய்யணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இந்த சில முத்திரைகள், இதுக்கு பேரே ஞான முத்திரைன்னு நாங்கள் சொல்லுவோம். இதை வந்து மூச்சு பயிற்சி செய்கிறப்ப செஞ்சிங்கன்னா ஞானம் விரைவில் கூடும். இந்த மாதிரி ஒரு சில முத்திரைகளுக்கு மட்டும்தான் அது. மற்றபடி நீங்கள் தான் எந்த பொசிஷனில் வேணுமோ செய்யலான்னு சொல்லிட்டேனே. ஒன்று செய்யக்கூடாது. எந்த பொசிஷன்னா நடந்துக்கிட்டு செய்யக்கூடாது. நடந்துக்கிட்டு செய்யவே கூடாது எந்த முத்திரையும். ரைட்டுங்களா? மூக்கடைப்புக்கு இந்த ஐயா ஒன்று கேட்டாங்க. மூக்கு அடைப்புக்குன்னு ஒன்று. இந்த பாருங்கள், ஆள்காட்டி விரலை மாதிரி கட்டை விரல் கீழே வச்சு இதில் வந்து சைடில் வச்சுக்கணுங்க ஐயா.
சைடில் வச்சுக்கணும். ரைட்டுங்களா? ஆள்காட்டி விரலை மடக்கி கீழே வச்சுருந்தீங்க. இந்த 3வது நடுவிரல் இருக்கு இல்லையா, அதில் நெகப்பகுதிக்கிட்ட சைடில் இப்படி வச்சுக்கணும். மேலே வச்சிடக்கூடாது, சைடில் நெகத்துக்கு நேராக. ஆமாம், மார்பு சலிக்கு தான் இது சொன்னேன். மார்பு சலிக்கு தான் இந்த முத்திரை சொன்னேன் இல்லையா, இதையும் இந்த பிராங்கியல் முத்திரைங்கிறதையும் சேர்த்து பண்ணினீங்கன்னா ஆஸ்மாவுக்கு. சாதாரணமாக சளின்னா இது போகும். அதை விட இன்னும் ஒரு சிம்பிளான முத்திரை இருக்குது சளிக்கே. அந்த இப்படி கையை அப்படி சேர்த்துக்கிட்டு இடது கை கட்டை விரலை மட்டும் மேலே தூக்கி வச்சிடணும். இடது கை கட்டை விரல் மேல் நோக்கி இருக்கணும். கையை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடணும். லிங்க முத்திரை. ரைட்டுங்களா? நீங்கள் வேணால் இப்போ சொன்ன முத்திரைகள் பேர் எழுதியிருந்தீங்கன்னாலும் சரி, ஆன்லைனில் அடித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் நேரடியாக ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். பல்லு வலிக்கு சார் சொன்னாங்க. வலி பல்லு கண்ணு, புரியுதுங்களா? பல்லு கண்ணு இது ரெண்டுக்கும் ஏற்கனவே சூரிய முத்திரைன்னு ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து பல்லு வலியை குணப்படுத்தும். ஆமாம், பல்லு வலியை குணப்படுத்தும். இந்த இந்த வெற்றிலை பாக்கு போடுதல்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, தாம்பூலம் தரித்தல். கூட்டு கூட ஏதாவது இந்த நிகழ்ச்சியாக இருந்தால் நம்ம வெத்தலைலாம் வாங்கி வைக்கிறோம், பாக்கெல்லாம் வாங்கி வைக்கிறோம், ஆனால் யாருமே போட மாட்டோம். யாருமே அதை திரும்பியே பார்க்க மாட்டோம். அது ஏதோ வந்து பல்லு வீணாக போயிடும், கரையாக போயிடும் அப்படிங்கிறது அழகுக்காக அது வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டது. ஆனால் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு இது 3 சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை அல்லது குறைந்தபட்சம் ஒரே ஒரு முறை இரவு நேரத்திலையாவது வெத்தலை போடுதல் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டிங்கன்னா பல் நோய் வரவே வராது. ஐயோ, இது ரொம்ப பயங்கரமான கேள்விக்கு ஐயா கேட்டாங்க. வெத்தலை பாக்கு தாங்க. ஆமாம், பீட்டன் பாக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க நம்ம பகுதியில். வடப்பகுதி தென் மாவட்டங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா களிப்பாக்குன்னு சொல்லுவாங்க. களிப்பாக்கு தான் ரொம்ப உயர்ந்தது. பீட்டன் பாக்கு இதுதான் வந்து வெத்தலை போடுறதுக்குள்ளே பாக்கு. நீங்கள் அப்புறம் வந்து சீவல் வச்சுக்கலாமான்னு கேட்டிங்கன்னாலாம் அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஆமாம், அது கிடையாது. அடுத்தது வந்து ஐயா சொன்னது மாதிரி அதில் வந்து அந்த புகையிலைங்கிறது போடுற கிராமத்தில் உள்ளவர்கள்லாம் போடுவாங்க. அதுதான் வந்து கெடுதல் அப்படின்னு, அதுதான் ஒரு கெடுதலை உண்டாக்கக்கூடிய ஒரு காரணிகள் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, அதை தவிர சாதாரண வெத்தலை பாக்குங்கிறது மிக மிக நன்மை. பல்லுக்கு ரொம்ப நன்மை. பல் பூச்சி வரவே வராது. இருக்கிறவங்க அதை விட வேப்பங்குச்சி போட்டு வாரத்தில் ஒரு 2 தடவை க்ளீன் பண்ணிங்கனாலே பல் நோய் இல்லாமல் போயிடும். கடிச்சிங்கன்னா போதும், வேப்பங்குச்சியை கடித்தா போதும், அது பல் நோய் வராது. அதான் முன்னாடியே சொன்னேன் கிளாஸ் ஆரம்பிக்கிறப்ப, என்றைக்கு ப்ரெஷ்ஷு கண்டுபிடிச்சோமோ பேஸ்ட்டு கண்டுபிடிச்சோமோ அன்றைக்கி தான் டென்டல் கிளினிக் அதிகமானது. புரியுதுங்களா? வேப்ப இலை இல்லை, அதில் உறுதி கிடைக்காதுல்ல உங்களுக்கு. வேப்பங்குச்சியை கடிக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த வலு அதுக்கு வந்து அது எக்ஸசைஸாகவும் அமையும். பல்லுக்கு ஒரு எக்ஸசைஸ், ஈரலுக்கு ஒரு எக்ஸசைஸ். அதனால தான் அதை கடிக்க சொல்கிறது. என்னங்க? இல்லை, நீங்கள் அதெல்லாம் அழிக்கவே முடியாதுங்க ஐயா, அழிக்கவே முடியாது. நீங்கள் இயற்கையை வந்து நீங்கள் ஏதோ கொஞ்சம் சேதப்படுத்தலாமே தவிர அதை முற்றிலும் ஒன்றும் பண்ண முடியாது. 2 மாதம் கொரோனா வந்துச்சு, இயற்கை பூரா திரும்பி பழைய நிலைக்கு வந்துடுச்சு. இயற்கை கொரோனா ஒரு வருஷம் இருந்தது பாருங்கள், அதில் எவ்வளவு தாவரங்கள் சிரிச்சுது, நம்மளை பைத்தியக்காரன் மாதிரி சிரிச்சுது. அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாதுங்க. இயற்கையை வந்து நம்ம ஜெயிக்கவே முடியாது. அது முட்டாள்தனம், அதுக்கான முயற்சியே முட்டாள்தனம். அதில் ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் வந்து நம்ம இந்த பூமியினுடைய எடையை 1 கிராம் கூட கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அதுக்கே நமக்கு யோகியதை இல்லை, நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதனால் இயற்கையெல்லாம் பெருசாலாம் ஒன்றும் சேதப்படுத்தலாம், அவ்வளவுதான். நீங்கள் ஒன்றும் அது பெருசாலாம் ஒன்றும் பண்ணிட முடியாது. அதனால் நீங்கள் வேப்பங்குச்சி விளக்கறதுனால இத்தனை கோடி பேரும் 140 கோடி பேரும் விளக்கணும்னாலும் ஒன்றும் ஆகாது, அதெல்லாம் அழிஞ்சிடாது. அதனால் குச்சியை நம்ம வேப்பங்குச்சியை வளர்க்குறது தான் பெஸ்ட்டு, அது ஈஸி. என்னங்க? உப்பு இருக்கா? இதை ஒருத்தன் முதல்ல கேட்டான்,
யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கோல்கேட் கம்பெனின்னு ஒரு பேஸ்ட் இருக்குது பாருங்கள், பேஸ்ட்டு. அதில் வந்து முதல்ல ஆரம்பத்தில் உப்பு தப்பு, உப்பு இல்லாமல் பல் துலக்குவது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் கோல்கேட் கம்பெனியுடைய முதல் விளம்பரம். இப்போ அவனே சொல்கிறான், உப்பு சேர்ந்த பொருள் எங்கள் கோல்கேட் கம்பெனிங்கிறான். என்ன இதெல்லாம் வியாபாரம், அதுக்குள்ளே நம்ம ஏன் போகிறோம்? நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்க வேண்டியது தானே. அதனால் வந்து சாதாரண மண் போட்டு விளக்கியிருக்காங்க. விவசாயிகள் வந்து வயலில் போகிறப்ப அந்த வாய்க்கால் மண்ணை போட்டு பல் விளக்கியிருக்கான், குச்சியை போட்டு கடித்து துப்பி இருக்கிறான். அப்பெல்லாம் இல்லாத பல் நோய், ஹைஜீனிக். நான் பல்லை வந்து தினம் 3 முறை விளக்குவேன் பேஸ்ட்டு கொண்டு. இந்த பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டு இந்த பல் பொடி, இந்த கொடுமை வந்ததுக்கப்புறம் தான் பல் நோய் வந்துச்சு. அதனால் நீங்கள் பல்லை ஈஸியாக காப்பாற்றிக்கிறதுக்கான வழியை நான் சொல்கிறேன். வேப்பங்குச்சியும் பல் வலி வந்துருச்சுன்னா வெத்தலை பாக்கு, அவ்வளோதான். இது ரெண்டும் நிச்சயமாக வலி இல்லாமல் பண்ணிடும், கவலைப்பட வேண்டாம். அதுக்கு மேலே பண்ணுச்சுன்னா டென்டல். என் பேர் இளங்கோவன், ஹீலர் இளங்கோவன். ஃபோன் நம்பர் சொல்கிறேன், எழுதிங்க வேணா. 948 666 5589. யூட்ரஸ் ப்ராப்ளத்துக்கு இதான் முதல் காட்டுறேன் பாருங்க. ஆள்காட்டி விரல், நடுவிரல், கட்டை விரல் 3 சதுராக போகிறோம். யூட்ரஸ் அந்த பீரியட் நேரத்தில் பெயின் இருக்காது, ஒழுங்கான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். அந்த என்ன இர்ரெகுலர் பீரியட்னு சொல்கிறோம்ல, முன்ன மாறி வர்றது, அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இல்லைம்மா, நீங்கள் அந்த 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 டயத்தில் பண்ணினீங்கன்னா பெயின் இருக்காது, பீரியட் டயத்தில் பண்ணினீங்கன்னா வலி இருக்காது. ஏன்னா நீங்கள் பெண்கள் கொஞ்சம் அதிகமான அளவில் இருக்கிறதுனால அந்த ஒரே ஒரு நிமிஷம் ஐயா, அந்த யூட்ரஸை காப்பாற்றிக்கிறது தான் உங்களுக்கு மிகச்சிறந்த வழி. யூட்ரஸ் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ கர்ப்பப்பையை வந்து பத்திரமா பாதுகாத்துக்கிறீங்களோ, அது சரியான முறையில் இயங்கி கொண்டு இருக்கிறதோ, அது வரையில் வேறு நோய் வராது. அது சரியாக இல்லைன்னா தான் நோயே பெண்களுக்கு வரும். மெனோபாஸுக்கு அப்புறம் தான் ஒரு நோயாக ஆரம்பிக்கும், அது வரைக்கும் நோய் வராது. அப்போ உங்களுக்கு நோய் ஏதாவது வந்துச்சுன்னா அதில் என்ன பிரச்சனைன்னு தான் முதல்ல நீங்கள் யோசிக்கணும். அதில் என்ன பிரச்சனையோ அதை மருத்துவ மூலியமாகவோ ஏதோ ஒரு வகையில் அது தீர்வு காணுங்க. அதில் தீர்வு கண்டுட்டிங்கன்னா வேறு நோய் எதுவாக இருந்தாலும் சரியாயிடும். அது பெண்களை பொறுத்த வரைக்கும் அதுதான், புரியுதுங்களா? யூட்ரஸ் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மெனோபாஸ் வரைக்கும் நோய் கிடையாது. அதை வந்து நீங்கள், இது ஆண்களுக்கு இல்லாத மிகப்பெரிய வரப்பிரசாதம். நீங்கள் எவ்வளவு கொலஸ்ட்ரால் சாப்பிட்டீங்கன்னாலும் ஒன்றும் பண்ணாது. என்னங்க? ப்ராஸ்டேட் இல்லை, அது அந்த அடைப்பு சொன்னேன் பாருங்க, அடைப்புக்கான முத்திரை சொன்னேன்ல. இப்போ நான் சொன்னது இல்லையா, ஒரு முத்திரை சொல்லிவிட்டு சில முக்கியமான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன். ஒன்றுக்கும் ஒரு 20-25 பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வல்லமை இருக்குது. அதனால் இது அடைப்பு எடுக்கக்கூடியதுன்னாங்க, நீங்கள் ப்ராஸ்டேட் வீக்கத்தை தானாக குறைச்சிரும். இதான் அந்த உயிர்காக்கும் முத்திரைன்னு ஒன்று கடைசியாக சொன்ன பாருங்க, கடைசியாக உயிர்காக்கும் முதிரை, அந்த முதிரையே வந்து இருதய முதிரை, அதுவே வந்து உங்களுக்கு ப்ராஸ்டேட்டுக்கும் பயன்படும். இத்தனை நேரம் பொறுமையாக இருந்து சொன்னவைகளை செவிமடுத்து இந்த அளவுக்கு எனக்கு ஆதரவு கொடுத்த உங்களுக்கும், இந்த மருத்துவ சங்கம், இயற்கை மருத்துவ சங்கத்திற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.